ஈசனாரான மகாதேவரின் 19 அவதாரங்களுக்கும் மக்களை தீமைகளிலிருந்து காப்பாற்றும் நோக்கத்துடன் எடுத்த அவதாரங்களுக்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். முதல் அவதாரமான பிப்லாட் அவதாரத்திற்கும் துறவியின் இல்லத்தில் தோன்றி சனி கிரகத்தை வழிபடச் செய்ததற்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். ஸ்ரீ நந்திதேவர் அவதாரத்திற்கும் ஈசனாரின் வாகனமாக விளங்கி முக்கண்ணனை சுமந்து செல்வதற்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். மூன்றாம் அவதாரமான வீரபத்ர அவதாரத்திற்கும் ஈசனாரின் தலைமுடி தரையில் விழ அதிலிருந்து உருவான அவதாரத்திற்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். நான்காம் அவதாரமான பைரவ அவதாரத்திற்கும் ஈசனார் ஆலயங்களின் காவலாக விளங்கும் வேதத்தை வாகனமாக கொண்ட மூர்த்திக்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். ஐந்தாம் அவதாரமான அஸ்வத்தாமா அவதாரத்திற்கும் ஈசனாரின் வரத்தினால் துரோணாச்சாரியாரின் மகனாக பிறந்து க்ஷத்திரியர்களை கொல்லும் அவதாரம் எடுத்ததற்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். ஆறாம் அவதாரமான சரப அவதாரத்திற்கும் பாதி பறவை பாதி சிங்க வடிவில் தோன்றிய ஈசனாரின் சரப வடிவத்திற்கும் விஷ்ணுமூர்த்தியின் அவதாரமான நரசிம்மமூர்த்தியை அடக்கவே எடுத்த அவதாரத்திற்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். ஏழாம் அவதாரமான கிரகபதி அவதாரத்திற்கும் விஸ்வனார் என்ற பிராமணரின் இல்லத்தில் திருமகனாக தோன்றி நாரத மாமுனிவரால் சாபம் நீக்கப்பட்ட அவதாரத்திற்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். எட்டாம் அவதாரமான துர்வாச முனி அவதாரத்திற்கும் உலகத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காக எடுத்த அவதாரத்திற்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். ஒன்பதாம் அவதாரமான அனுமன் அவதாரத்திற்கும் மகாவிஷ்ணுவின் வடிவமான ஸ்ரீ ராமபிரானுக்கு கைங்கரியம் புரிவதற்காகவே முக்கண்ணன் எடுத்த அவதாரத்திற்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். பத்தாம் அவதாரமான ரிஷப அவதாரத்திற்கும் பாதாள லோகத்திலிருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கொடிய குணங்கள் கொண்ட திருமகன்களை அழிப்பதற்காகவே காளை வடிவத்தில் தோன்றிய ஈசனாருக்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். 11ஆம் அவதாரமான யாதிநாத் அவதாரத்திற்கும் பக்தர்களான பழங்குடியின மக்களுக்கு யாக நெருப்பில் தோன்றி காட்சி கொடுத்த ஈசனாரின் அவதாரத்திற்கு ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். 12ஆம் அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண தர்ஷன் அவதாரத்திற்கு பக்தர் ஒருவர் வாழ்க்கையில் யாகம் மற்றும் சடங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்த்த எடுத்த அவதாரத்திற்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். 13ஆம் அவதாரமான ஈஸ்வரியா அவதாரத்திற்கும் அனைத்து விதமான ஆபத்துக்களிலிருந்து மனிதனை காக்க ஈசனார் எடுத்த அவதாரத்திற்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம். 14ஆம் அவதாரமான சுரேஸ்வர் அவதாரத்திற்கும் தனது பக்தர்களை சோதிக்க தேவேந்திரன் வடிவில் உருவெடுத்த ஈசனாருக்கும் ஜெய மங்களம் நித்யா சுபமங்களம்.
15ஆம் அவதாரமான கீரத் அவதாரத்திற்கும் வில்லுக்கு விஜயனான அர்ஜுனன் தவத்தில் இருந்த போது கீரத் என்று அழைக்கப்படும் வேட்டைக்காரனாக அவதாரம் எடுத்த ஈசனாருக்கும் ஜெயமங்களம் நித்யா சுபமங்களம். 16ஆம் அவதாரமான கண்டன் தர்கா அவதாரத்திற்கும் தேவி பார்வதி திருமணத்தின் போது அன்னையை கரம் பிடிக்க ஈசனார் மலையரசன் முன் எடுத்த அவதாரத்திற்கும் ஜெயமங்களம் நித்யா சுபமங்களம். 17ஆம் அவதாரமான பிரம்மச்சாரி அவதாரத்திற்கும் ஈசனாரை மணாளனாக அடைய தவம் செய்த தேவி பார்வதியை சோதிக்க சிவபெருமான் எடுத்த அவதாரத்திற்கும் ஜெயமங்களம் நித்யா சுபமங்களம். 18ஆம் அவதாரமான ஏஷக்வர் அவதாரத்திற்கும் கடவுள்களின் மனதில் குடிகொண்டிருந்த போலியான அகம்பாவங்களை ஒழிக்க ஈசனார் எடுத்த அவதாரத்திற்கும் ஜெயமங்களம் நித்யா சுபமங்களம். 19ஆம் அவதாரமான அவதுட் அவதாரத்திற்கும் தேவேந்திரனின் திமிரை ஒழிக்க ஈசனார் ஆகிய முக்கண்ணன் எடுத்த அவதாரத்திற்கும் ஜெயமங்களம் நித்யா சுபமங்களம். ஜெயமங்களம் நித்யா சுபமங்களம். ஜெயமங்களம் நித்யா சுபமங்களம்.